இனிமேல் விவாதத்தை வைத்துக் கொள்ள போகிறோமா அல்லது உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய வசதிகளை வென்றெடுக்கக்கூடிய சேவைகளை அரசாங்கத்தின் மூலமாக வென்றெடுக்கக்கூடிய குடிமக்களாக மாறப்போகிறோமா என்பதுதான் கேள்வி. அப்ப என்ன ஷிஃப்ட்னா, இந்த பயனாளியிலிருந்து நம்ம எங்க போகணும்னா, நான் அரசாங்கத்துல பார்ட்னர், நீ நினைச்சது மட்டும் நடத்த முடியாது. அது எங்க ஆரம்பிக்குதுன்னா கிராம சபையில ஆரம்பிக்குது வருகிறாரு. அப்ப அந்த கிராம சபைக்கு கொடுத்த அதிகாரங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கிராம சபை உறுப்பினர் ஒருவர் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை படித்திருந்தால் பஞ்சாயத்து தலைவராக கிராம சபை நடத்த முடியும். அவள் அதிகாரம் என்னென்ன அதிகாரம்? பட்ஜெட் அவர் தான் அப்ரூவ் பண்ணணும் எங்க கிராம சபையில். பயனாளியை தேர்ந்தெடுக்கிறது யாரு? கிராம சபை. எல்லா ஸ்கீம்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத அப்ரூவ் பண்றது யாரு? கிராம சபை. இன்னொன்று மறந்துவிடக் கூடாது, அந்த தணிக்கை அறிக்கையில அதை அப்ரூவ் பண்றது யாரு? கிராம சபை. சரி, இவ்வளவு வேலைகளை செய்வது கிராம சபை. ஆனால் இந்த கிராம சபைக்கு அது தெரியுமானா தெரியாது. நடக்குதா? நடக்குது. ஏன்னா அந்த கிளார்க் எல்லாத்தையும் வச்சு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வடையும் போண்டாவும் டீயை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சுடுவாரு, முடிஞ்சது. ஆனா இதை வென்றெடுக்க வேண்டியது யாரு தெரியுமா? அந்த 60 கோடி இல்ல, இந்த 80 கோடி. 140 கோடியில 80 கோடி இங்க நிக்கிறான். எங்க கியூல? எதுக்கு? அரிசிக்கு, கோதுமைக்கு. அப்ப இவன் 7% இருக்கு. 7% வளர்ச்சியில நீ ஏன் 80 கோடி வச்சிருக்கிற அப்படின்னா நீங்க அங்கதான் யோசிச்சு பார்க்கணும். இந்த நாடு 3 திசைகளில் பெய்யும் ஒட்டுமொத்தமாக தோல்வி இருக்கு. என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவான்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், பகுப்பு நீதி. என்ன பகுப்பு நீதினா, 7% பொருளாதாரம் வந்தது. அந்த 7% பொருளாதாரத்துல வறுமையிலிருந்து வெளியேறனுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக கணிசமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு புள்ளி வரம்பு காட்டுவாங்க. வெளியேறினா அது திருப்பி வந்துட்டான்பா. வெளியேற திருப்பி உள்ள வந்தான் அப்படின்னா அவன் என்னவா வச்சிருக்கேன்னா, ஏதோ கொடுத்துருக்கிற, இப்ப நீ கொடுக்க விட்டுட்ட, அவன் திருப்பி வறுமை கோட்டுக்கு கீழே வந்துட்டான். அப்ப என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும்? ஒண்ணு, இந்த பகுப்பாய்வு நீதியில தோற்று போனது. அதை உலக அரங்கில் எல்லாரும் சொல்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் பெய்யூர். சரி, இன்னொரு ஜஸ்டிஸ் இருக்கு. எந்த ஜஸ்டிஸ்? சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதியில வெற்றி பெற்றோமா அப்படின்னா அதுலயும் வெற்றி பெற முடியல. சரி, 2. இன்னொன்று எக்கனாமிக் ஜஸ்டிஸ். குமரப்பா பேசுவார், எந்த ஜஸ்டிஸ் வேணாலும் பேசு, ஆனா பொருளாதாரத்துல மேம்படுத்தல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வறுமை குறிப்பு, வறுமை ஒழிப்பு, இதெல்லாம் விவாதம், அது மேல ஒண்ணு இல்லை. அப்ப இந்த தலைமையில எல்லாம் வெளியூராங்க. சரி, இது சரி செய்வது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி செய்கிற இடம் லோக்கல் பாடி. இந்த லோக்கல் பாடி என்ன செஞ்சிருக்கிறான்னா, முதல்ல எல்லாம் இந்த உள்ளாட்சியை லீடர் சென்ட்ரிக்கா வச்சிருந்தா, தலைவர் பார்த்தா செய்யலாம். ஆனா இப்பொழுது தலைவர் நினைத்தால் செய்ய முடியாது. இதை யார சுத்தி வச்சிருக்காங்கன்னா, இத பீப்புள் சென்ட்ரிக்கா மாத்திட்டான். சட்டத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் 5 குழு இருக்கு. 5 குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு பேர். அந்த 5 குழு இருக்காங்க. எங்கேயாவது கேளுங்க, இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் யாராவது கேளுங்க, இல்ல யாரும் போடுறது. அந்த 5 குழுவுக்கு வேலை இருக்கு. அவர் என்ன சொல்றதுன்னு, அடித்தளத்துல கிராம சபையும் அந்த 5 குழுவும் சேர்ந்து விவரமா விவாதிக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ஜனநாயகம் விரிவடையும். அப்ப அரசாங்கத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை அவன் யோசிப்பான். ஓஹோ, இங்க பேசலாம், விவாதிக்கலாம், நாம சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, நம்ம சொன்னதை தீர்த்து கொடுப்பதற்கு ஆள் இருக்கு அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனா அதை என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா, இந்த 75 ஆண்டு காலத்துல ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா, 80 கோடி 60 கோடி. 60 கோடி யாரு? மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச். சரி, இப்ப இந்த நாட்டுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, உலகத்து கோட்பாட்டுல
நடுத்தர வர்க்கம் என்பதுதான் மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு சமூகம். ஆனால் இந்த புதிய பொருளாதாரம் வந்ததற்கு பிறகு இந்த புதிய பொருளாதாரம் ஒரு யுக்தியை கண்டுபிடித்தது. என்னவென்றால், நடுத்தர வர்க்கத்தை வேறு திசை நோக்கி செலுத்திவிடு. இந்த நடுத்தர வர்க்கம் வேறு திசை நோக்கி சென்றால் அவர்களை பற்றி சிந்திப்பார்கள். இந்த போராட்டம் பற்றி இங்கே பேச்சு இருக்காது. சந்தையை நீ வளமாக நடத்தலாம், உன்னுடைய வருவாயை நீ பெருக்கிக் கொள்ளலாம், அடிப்படையாக வளம் பெற்ற வணிகத்தை செய்ய முடியும். அட்வைஸ் கொடுக்குறான். அது எல்லா நாடுகளிலும் ஏற்படும். அது என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாரும் கார் வச்சிருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் கார் வச்சிருக்கோம், எல்லாரும் பைக் வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல நான் மாணவராக இருக்கிற பொழுது மூக்கு நீட்டி பஸ் இருந்துச்சு. நாங்க நண்பர்கள் சேர்ந்து அதை பார்க்கறதுக்கு ஓடணும். 5 கிலோமீட்டர் ஓடி போய் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு வீட்டுல 4 கார் நிக்குது, 3 பைக் நிக்குது. கார்ல போவாரு, அப்புறம் பைக்ல போவாரு. அவர் வீட்டுல சைக்கிள் நிக்குது. சைக்கிள் எப்படிப்பட்ட சைக்கிள் நிக்குது? 25,000 ரூபாய் சைக்கிள் நிக்குது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு, அவர் சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்றது. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? சிந்திக்க விடாம இவனுக்கு வருமானத்தை கூட்டி விட்டான். சரி, என்னோட போல பேராசிரியர்களுக்கு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நாங்க எழுதிக்கிட்டு இருந்தோம்ல, ஜிந்தாபாத் போட்டுட்டு இருந்தோம்ல, உங்களோட சேர்ந்து இடதுசாரியோட சேர்ந்து போட்டுட்டு இருந்தோம்ல, எங்களை கூப்பிட்டான். ஜவா, இந்த குடி 2 லட்சம் ரூபாய் குடினா, 2 லட்சம் ரூபாய் எனக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் சேவ் பண்ணுவேன், 4 பிளாட்டை வாங்குவேன், கடையில இன்வெஸ்ட் பண்ணுவேன், எங்கேயாவது ஷேர்ல போடுவேன். போனதுக்கு பிறகு உங்களுக்கு சிந்திக்க தோணுமா? சாதாரண மனுஷனை பத்தி சிந்திக்க தோணுமா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பேன். என் பையனை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாமா, என் பொண்ணை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாமா, அது படிக்க வச்சதுக்கு பிறகு எம்பிபிஎஸ் மாப்பிள்ளை தேடலாமா, இப்ப இதுல சிந்திக்க விட்டான். அப்ப இந்த நடுத்தர வர்க்கம் முழுக்க என்ன ஆச்சுன்னா, மக்களை சிந்திப்பதை விட்டு தன் மக்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப ஒட்டுமொத்தமாக சமூக மாற்றத்திற்கு வேலை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு அரசியல் கட்சிகளிலே. அப்ப அந்த கட்சிகளில் பேசுவது உண்டு, நான் இயல்பாக பேசுவது உண்டு. அவர்கிட்ட கேட்பேன், போராடலாமா, இப்போ உங்க கட்சி போராடுமா அப்படின்னு. எந்த தலைவரும் எந்த ஒரு அரசியல்வாதியும் கிட்ட போராடலாம்னு சொன்னதே இல்லை, போராடலாம்னு சொன்னதே இல்லை. ஏன்னா அது சிரமங்க சார்ந்து சொல்றான், அது சிரமங்க சார். அப்ப போராடுற குணம் கொண்ட ஒரு ஆள் வேணும்ல. அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், குறைந்தபட்சமாக இந்த இடதுசாரி போராடுமா, அந்த நிலையில தான் உங்களிடம் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு இடதுசாரிகளை விட்டால் ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் மற்றவர்களை சந்தை வளைத்துக் கொண்டது. அங்கேதான் இந்த 60 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 80 கோடி மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை. அப்ப அவர் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, உலக நிர்பந்தத்திற்கு ஏற்ப நாங்க அவங்களுக்கு ஃப்ரீயா ரைஸ் கொடுக்கிறோம், விலை இல்லாம ரைஸ் கொடுக்கிறோம், விலை இல்லாம கோதுமை கொடுக்கிறோம், இதை நாங்க சரி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுவேன். ஏன்னா இந்த உங்களுடைய செயலாளர் தோழர் முத்தரசன் இருக்கிறார், அவருக்காக ஒரு செய்தி சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, 12,000 செஞ்ச பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, உங்க கட்சியில யாராவது ஒரு தொண்டரை தேர்ந்தெடுங்க, 12,000 பேரை ஒரு இடத்துல வைங்க. நான் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வரேன். ஒரு கிராமத்துல ஒரு 5 பையங்க ஒன்னா சேர்ந்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்த உடனே அவங்க எல்லாரும் 10,000 15,000 வரைக்கும் மெட்ராஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு முடிவு பண்ணாங்க, இனிமே மெட்ராஸ் பக்கம் வரக்கூடாது, நம்ம ஊருக்கு போயிடுவோம். சரி, ஊருக்கு போய் என்ன செய்யறது? ஊர்ல ஏதாவது நம்ம ஊரை டெவலப் பண்றதுக்கு வேலை செய்வோம் அப்படின்னு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்க்கு போனாங்க. அவங்க நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல பஞ்சாயத்து ராஜ் ஒரு புத்தகம் கிடந்தது. அது நான் எழுதுற புத்தகம். அது எழுதுறத படிச்சாங்க. அந்த பையன், இவ்வளவு அதிகாரம் இருக்குப்பா பஞ்சாயத்துக்கு, ஒருத்தர் ஒண்ணு தெரியாம இருக்கிறாங்க, என்னமோ கமிஷன் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, 100 நாள் வேலையில கொள்ளையடிச்சு கிடக்குறாங்க, இதை ஏதாவது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதை படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் என்று சொன்னால், ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து,
நாம் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். சரி, கிராம முன்னேற்றம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்ப நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பசங்க. படிச்சுட்டு என்ன பண்றான், அந்த கிராமத்துக்கு போயிடலாம். கிராமத்துல போய் இதை படிச்சதனுடைய விளைவு, அந்த பையனை எல்லாரும் எம்ஏ படிச்சவங்க மறந்துடாதீங்க. அவன் போய் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்தான். அந்த வெப்சைட்ல அந்த ஊரை போடுறான், அவன் ஊரை போடுறான், மதுரை டிஸ்ட்ரிக்ட் போடுறான். அந்த டிஸ்ட்ரிக்ட போட்டு அடுத்தது அவங்க ஒன்றியத்தை போடுறான். ஒன்றியத்தை போட்டு அவங்க கிராம பஞ்சாயத்து பேரை போடுறான். ஒவ்வொரு ஆண்டும் செலவழிக்கப்பட்ட நிதி எவ்வளவு வருது நீங்க மறந்துடாதீங்க. 27 துறை மத்திய அரசாங்கத்துல கிராம வளர்ச்சிக்காக பணம் கொடுக்குது திட்டங்கள் மூலமா. அத தமிழகத்தில் இருக்கக்கூடிய 17 துறை செயல்படுத்துது. அதுல ஒன்னு ரூரல் டெவலப்மெண்ட், மற்ற துறைகள் எல்லாம் மற்ற பணத்தை செலவழிக்குது. இத அந்த பையனை பார்த்தா சராசரியா ஒரு 5 வருஷம் கணக்க பார்த்தா ஒரு 7 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அந்த கிராமத்துல. 7 கோடி ரூபாய். சரி, எதுக்கெல்லாம் செலவு பண்ணான்னு இந்த பையனும் டவுன்லோட் பண்ணான். பார்த்தா நிறைய ரோடு போட்டுல சொல்றான். ஒரே இன்ஜினை 9 திருப்பும் ஒரு வருஷத்துல ரிப்பேர் பண்ணிருக்கான். ஒரு வாட்டர், அதாவது தண்ணி இறைக்கிற இன்ஜினை இத்தனை முறை ரிப்பேர் பண்ணிருக்கான். அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தேன். பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணான்னா, ஜென்சி கிட்ட யார்கிட்டயுமே காட்டல. நேரம் 100 நாள் வேலை செய்யற பொம்பளைகிட்ட போய், அக்கா பாரு, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கான், 29 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கான். அந்த அம்மா கேட்குது, எங்கடா இருக்கு இந்த ரோடு? இப்படி போட்டிருக்கிறான், ரோட்டை காணும். அப்புறம் ஒரு குளம் கூடுறதுலாம் ஒரு பேர் இருக்கு, 19 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அதை போய் பார்க்கிறேன், எங்கடா இந்த குளம்? அது ஏதோ பேர்ல இருக்கு, குளமே அந்த மாதிரி இல்லையடா, எப்படா 19 ரூபாய் எடுத்தாங்க? 2 நாள்ல இந்த 100 நாள் வேலையை நிறுத்திட்டு இதே பொம்பளை பேச்சு. அந்த பொம்பளைங்க என்ன பண்ணாங்க, பெண்கள்லாம் போய் இந்த சுய உதவி பெண்கள்ல அதை பத்த வச்சு விட்டாங்க. இந்த பையன்கள் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன பண்ணா, இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் கொண்டு போய், எப்பா இவ்வளவு ரூபாய் செலவழிக்கு, ஒரே கூவம் ஒரே சத்தம். அந்த பையனை சொன்னாங்க, இதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கு, கவலைப்படாதீங்க. கிராம சபை அப்போ 4 நாள் தான் கூட்டுவாங்க, இப்ப 6 முறை கூட்டணும். இந்த 4 நாள் கூட்டுவாங்க, அடுத்த கிராம சபைக்கு நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த பையன்களே என்ன பண்றாங்க, ஒரு நோட்டீஸ் போடுறாங்க, இந்த மாதிரி நாங்க பார்த்தோம், இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, ரோட்டை காணும், குளத்தை காணும், இவ்வளவு பணத்தை காணும், அதனால நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக கிராம சபைக்கு போறோம், ஆகையினால் அனைவரும் கிராம சபையில் கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு துண்டு பிரசுரத்தை வச்சு எல்லாத்தையும். நீங்க எல்லாரும் சொல்றீங்க வடை டீ பிஸ்கட்டோட முடிச்சு டீயை குடிச்சு கையெழுத்து வாங்க, அது உண்மை, அது மறுக்கல. ஆனால் அந்த கிராம சபைக்கு 1000 பேர் கூட்டிட்டாங்க. 1000 பேர் கிராம சபைக்கு கூப்பிட்டோம்னா நியூஸ், பெரிய நியூஸ் இல்ல, நம்ம ஆளுக்கு மீடியாவுக்கு அவன் வந்துட்டான் நேரடி அந்த ஓடுது. 1000 பேர் கலெக்டர் உட்கார்ந்து பாக்குறாரு, அப்பா என்னது புதிய ஜனநாயக பிறக்குதுக்குள்ள இருக்க இந்த கிராமத்துல அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப விவாதம் நடக்குது, எங்க குளத்தை காணும், எங்க ரோட்டை காணும், எத்தனையா நீங்க இத்தனை விருப்பம் ஒரே மோட்டர் ஒரே வருஷத்துல இத்தனை விருப்பம் ரிப்பேர் பண்ணி லட்சத்துல நீங்க ரிப்பேர் பண்ணி இருக்கிறீங்க, அதுக்கு புதியதாகவே வாங்கியிருக்கலாமே. இதெல்லாம் கேள்வி. மணி 2 மணி வரைக்கும் விவாதம் நடக்குது, முடியல. கலெக்டர் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து பாக்குறாரு, அது நவரல. உடனே கூப்பிட்டு என்ன பண்றாரு, அந்த ஏடி பஞ்சாயத்தை கூப்பிட்டு அந்த வீடியோ அங்க இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு நான் ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராம சபையில அதையே தீர்மானம் போட சொல்லி நிறுத்திக்க சொல்லி அடுத்த கிராம சபைக்குள்ள இதை நம்ம சரி செஞ்சிருவோம் அப்படின்னு. உடனே வீடியோ சொல்றாரு, மாவட்ட ஆட்சியர் இங்கு நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு குழுவை அமைக்கிறார், விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் இத்துடன் இந்த கிராம சபையை முடித்துக் கொள்கிறோம், அடுத்த கிராம சபைக்குள் இதெல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை போட்டுட்டு முடிச்சாச்சு. இதை பற்றி இந்து பத்திரிகையில் மறுநாள் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி அரை பக்கம் செய்தி வந்தது. நல்லா பார்த்தேன். வந்த உடனே
அந்த இளைஞர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைக்கிறார். என்னன்னு கேட்கிறார். சொல்றாங்க மறுநாள் யாரு டிரான்ஸ்பர், வீடியோ டிரான்ஸ்பர், இவர் இன்ஜினியர் டிரான்ஸ்பர், கிளார்க் டிரான்ஸ்பர். அவர் மேல ஆக்ஷன் கிடையாது, நல்லா பார்த்துங்க, டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. அப்ப கலெக்டர் என்ன பண்றாரு, இந்த ஊர் கொஞ்சம் விவரமான ஊரு, அப்ப ஒரு ஹானஸ்டா ஒரு வீடியோ கொண்டு வா, ஒரு ஆளை போட்டாச்சு. சரி, ஹானஸ்டா ஒரு கிளார்க்கை கொண்டு வந்து போட்டாச்சு, ஒரு ஹானஸ்டா ஒரு இன்ஜினியர் கொண்டாந்து அந்த யூனியன்ல போட்டாச்சு. போட்டு முடிச்ச உடனே இவங்க கிட்ட வந்து கேட்கிறாங்க, என்கொயரி தனி, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. ஒரு பெரிய பட்டியலை இந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. நீங்க நம்ப மாட்டீர்கள், இவைகள் எல்லாம் நடக்கிறது. ஏன்னா இந்த மக்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஊர்ல அப்படின்னா, மக்கள் கூடினால், முறையாக கூடினால், இனிமேல் வீதிகளில் போடுகின்ற தீர்மானம் அல்ல, கிராம சபையில் போடுகின்ற தீர்மானம் என்பது நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தில் உருவாக்கப்பட்ட மக்களுடைய பாராளுமன்றத்தில் போடப்பட்ட தீர்மானம் நடைபெறும் என்பதை மக்கள். அப்ப இந்த வெளிநாட்டில் இருக்க பாருங்க, நம்ம ஊர்ல இருந்து வேலைக்கு போனாங்க, சவுதி அரேபியா, ரியாத்து, குவைத்து எல்லாம். அவன் என்ன சொல்றான், நீ இந்த ஏழைகளை நல்ல நல்ல ஞாபகத்தை வச்சுங்க, இந்த கிராம சபைக்கு வந்தது நடுத்தர வர்க்கமோ வசதிக்காரர்களோ அல்ல, அந்த ஊரில் இருந்த அத்தனை பேரும் இந்த 100 நாள் கூலிகள், இந்த 100 நாள் வேலை செய்தவர்களும் சுய உதவி குழுக்களும் அந்த ஏழைகளுக்கு தான் இருந்தார்கள். இவர்கள் தான் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. அப்ப அதை பண்ண உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்யலாம், நான் பணம் தரேன், நீ ஒவ்வொரு கிராம சபைக்கு இப்படி 700-800 பேரை கூப்பிட்டு. அப்ப ஒரு கிராம சபை சாப்பாடு போடுற கிராம சபை எதுன்னா அந்த கிராம சபை தான். அங்கேதான் சாப்பாடு போட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு, ஏழைகளுக்கு. அது பெரிய சம்சம் போட மாட்டாங்க, ஏதாவது தயிர் சாதம் போடுவாங்க, புளியோதரை போடுவாங்க. வர்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு, அந்த குழந்தைகள்லாம் வந்திருக்கும், லீவு நாள்லாம் நடக்குது, தாய் அம்மா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு போவோம். அப்ப இது முடிஞ்ச உடனே என்ன தெரியுது அப்படின்னா, சரி இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா இந்த பையன்களை பிடிச்சுக்கலாம். அதுல ஒரு பெண் இருக்காங்க, இவர்களை பிடித்துக் கொண்டால் நம்முடைய பிரச்சனை சரியாகும் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்ற, புரிஞ்சுங்க. இந்த கொரோனாவில் அரிசி இலவா போட்டாங்க, 20 கிலோ அரிசி ஃப்ரீயா போட்டாங்க, அது 2 கிலோ குறைச்சிட்டாங்க. இந்த 2 கிலோ குறைச்ச உடனே அந்த ஆள் என்ன செய்யறாரு, 2 கிலோ ஏன் குறைச்சு போடுறேன்னு கேட்கிறாரு. அந்த ரேஷன் கடையில் இருக்க ஆள் சொல்றாரு, இங்க பாரு, நீ காசு கொடுத்தா வாங்குற, ஃப்ரீயா கொடுக்கறது, 2 கிலோ இழந்த என்ன மோசமா போச்சு, போய வாங்கிட்டு பேசு. அதை போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்றாரு. அந்த பஞ்சாயத்து தலைவர் செல்போன் பார்த்துட்டு இருக்காரு. என்ன இதை விட்டுட்டு போய் வேற பாரப்பா, இதை கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பஞ்சாயத்து தலைவர். அப்ப அந்த மனிதர் எங்க போறாருன்னா, நேரா அந்த பையன் வீட்டுக்கு போறாரு. அவரு சாதாரண அங்கே போய் சொல்றாரு, இந்த மாதிரி 2 கிலோ 2 கிலோ குறைச்சுட்டானா, எனக்கு அயோக்கியத்தனமா இருக்கு, அது எப்படி விடுறது ஜவா அப்படின்னு அவர் அழைச்சிட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி இந்த லைவ்ல விட்டாரு பாருங்க, கிராம சபாவை அந்த மீடியாளர் டெலிபோன் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது எங்க ஊர்ல, 1 மணி நேரம் பொறுத்து போவோம், நான் வந்துடுறேன்னு அந்த ஆள் வந்துட்டான். அவன் என்ன பண்ணிருக்கான், டார்ச் லைட் மாதிரி ஒன்று வச்சிருக்கான். முன்னாடி எல்லாம் கேமரா வச்சு வருவான், இப்ப டார்ச் லைட்டு பேரா எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவன் கொண்டாந்து ரெடியா வச்சிருக்கான். சேம் கேள்வி கேட்கறான், என்ன பண்ண சேம் பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான், சும்மா தானே ஓசியில் கிடைக்குது, இதை விட்டுட்டு போவேன். இந்த பையன் கேட்கிறான், ஓசியில இவன் உரிமையை கேட்கிறான். ஞாபகம் வச்சுக்க, உணவு என்பது இவனுடைய உரிமை. அவனுக்கு அது புரியல. அவன் என்ன திரும்பி சொல்றான், சும்மா போட்டு போன என்னால கொடுக்க முடியும், என்ன வேணாலும் செஞ்சுக்க. இது எங்க போகுது, லைவ்ல ஓடுது. கலெக்டர் உட்கார்ந்து இருக்காரு, அக்கிரமமா பேசுறான். உடனே தாசில்தார் கூப்பிட்டு அவன் சஸ்பெண்ட் பண்ணி போடுங்கடா, இவன் பேசிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, இதுல லைவ்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அவனுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அத பத்திரிகையில் இந்த குழு என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. என்ன செய்யறாங்க, நண்பர்களே தயவு செய்து இந்த ரேஷன்ல இருக்கக்கூடிய அரிசி என்பது ஏதோ அரசு போடும் பிச்சை என்று நீங்கள் நினைக்காதீர்கள், இது உங்களுடைய உரிமை என்று நீங்கள் பேசுங்கள் என்று அந்த அத தினத்தந்தி பெரிய கவரேஜ் கொடுத்திருந்தான். இந்த கவரேஜை பார்த்த உடனே